அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. எப்பவுமே வந்து இப்போ என்ன ஜனநாயகத்துக்கு விரோதமான ஆட்சியை நடந்துகிட்டு இருக்கு, அப்படி இல்லை. ஜனநாயக பரவலாக்கத்தில் அதிகார பரவலாக்கம் முக்கியமானது, ஒரு முக்கியமான ஃபேக்டர் அது. அதை வந்து எப்பவும் பேசலாம், எப்பவும் கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை, இப்போ ஒன்றும் எலெக்ஷன் நேரம் இல்லைல்ல. நான் கேட்டிருந்தா 2021 தேர்தலில் கேட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா 2026 தேர்தலில் இப்போ தான் கேட்க முடியும். இப்போ அவங்க வந்து என்னுடைய உரையை எடுத்து போட்டு டைட்டில் போட்டுருக்காங்க. அது என்ன காரணத்தினால எடுத்தாங்க? கூட்டணி வந்து முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் எல்லாரும் சொல்றாங்க சார். அது மாதிரி என்ன இருக்கா உங்களுக்கு? அது சிலருடைய யூகம். அது அந்த மாதிரி எந்த இடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் பேசவில்லை. நாங்கள் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை அக்டோபர் 2 அன்று நடத்துகிறோம். பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் கேட்டார்கள். நான் சொன்ன கருத்தையொட்டி என்ன சொன்னேன் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கில் உடன்பாடு உள்ள கட்சிகள் தான். திமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது, அதிமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது, இடதுசாரிகளும் மதுவிலக்கில் உடன்பாடு உள்ளவர்கள், விடுதலை சிறுத்தைகளும் மதுவிலக்கை சொல்லுகிறோம். அப்புறம் என்ன தயக்கம் மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் சிறமாரியாக பல கேள்விகளை கேட்டார்கள். அப்போது தன்னியல்பாக நான் சொன்னேன், யார் வேண்டுமானாலும் இதில் நாம் பங்கேற்கலாம், எல்லா கட்சியினருக்கும் தான் பொதுவாக நான் அறைகோல் விடுக்கிறேன், அதிமுகவும் கூட பங்கேற்கலாம், ஏன்னா அவங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கு என்று தான் சொன்னேன். சொல்லும் போதே சொன்னேன், எலெக்ஷனுக்கும் இதையும் முடிச்சு போடக்கூடாது, இது மக்களுடைய பிரச்சனை. இப்போ காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும்னு நம்ம சொல்றோம், ஈழத்தமிழர் பிரச்சனையில எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்றோம். அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒன்று சேரணும். ஆனால் எங்களுக்கு வந்து பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு. பாமகவும் மது ஒழிப்பு சொல்லக்கூடிய கட்சி தான். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் கடந்த காலங்களில் கசப்பான நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதனால நாங்கள் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டு நான் சொன்னேன், சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம், திமுகவும் வரலாம், அதிமுகவும் வரலாம், இடதுசாரிகளும் வரலாம் என்று அந்த கேள்விக்கு நான் விடை சொன்னேன். இதை ஊதி பெருக்குகிறார்கள். இப்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம், தொடர்கிறோம். அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. பழைய வீடியோ இல்ல, அது புது வீடியோ தான். பழைய செய்தியை கோட் பண்ண 2 பேர் அட்மின் இருக்காங்க. அது என்ன அவங்களுக்குள்ள என்ன சிக்கல் தெரியல, அதனால அந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. புதூரில் வந்து இந்த மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் பொறுப்பேற்ற நாளில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் எங்கே கொடியேற்றினாலும் அவர் தேவையில்லாமல் குறுக்கிடுகிறார். அடிக்கடி ஏதேனும் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார். உயர்நீதிமன்றத்திலே ஆணை பெற்ற பிறகும் திருமங்கலம் அருகே மேலப்பட்டி என்கிற இடத்திலே விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்ற அனுமதி தாருங்கள் என்று சொன்ன பிறகும் தர மறுக்கிறார். அதே போல ஊமச்சிக்குளம் பக்கத்திலே ஆலத்தூர் என்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று நீதிமன்றம் சொல்லியும் தர மறுக்கிறார். இப்போது புதூர் பக்கத்திலே ஏற்கனவே தொழிலாளர் விடுதலை முன்னணி ஏற்றிய கொடி காவல்துறையினரால் அகற்றப்பட்டு விட்டது, சாலையை அகலப்படுத்துகிறோம் என்கிற பணியில். அப்போது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, அதை விட்டுவிட்டார்கள். அவர்கள் தான் இப்போது சற்று உள்ளே தள்ளி, ஒரு 20 அடி உள்ளே தள்ளி கொடி கம்பத்தை நாட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு கொடி இருக்கு, 2வது கொடி எதுக்கு? முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 50 அடி 60 அடி ஏத்துறீங்க, அதனால முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அனுமதி இல்லாமல் ஏத்துறீங்கன்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, கார்பரேஷன், மதுரை கார்பரேஷன் அனுமதி தந்தாதான், என்ஓசி தந்தாதான் ஏற்ற முடியுன்றாங்க. இது தனிப்பட்ட முறையில் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவது தெரிகிறது. இதை அரசின் கவனத்திற்கு, முக்கியமான மூத்த அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அமைச்சர்கள் அனுமதி அளிப்பார்கள் அல்லது உரிய அனுமதியை வழங்கிய பிறகு நாங்கள் அந்த கொடியை அவங்களோட அது பாஜக பாமகவோட சேர்ந்தா மறுபடியும் நாங்க கரப்ட் ஆயிரும். அவங்க வந்து ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸே வந்து காஸ்ட் அண்ட் ரிலீஜன் தான். அதனால் அவங்களோட சேர்ந்து எங்களுக்கு ஏற்கனவே பாமக சேர்ந்த ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தால் நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி அதை எடுத்துட்டோம். அந்த முடிவு நாங்கள் எடுத்துட்டோம். அதனால் நாங்கள் கூப்பிட முடியாது சொன்னோம். அவங்க தனியாக வந்து பாமக மது ஒழிப்பு நடத்தினா அதை நாங்கள் வரவேற்காது, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் நடத்துகிற களத்தில் எங்களால் இணைய முடியல, அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கசப்பான அனுபவத்தை அவங்க தான் கொடுத்தாங்க. நாங்கள் கைகோர்த்தோம், 5 ஆண்டுகள் கைகோர்த்து பயணம் பண்ணோம். திடீர்னு எங்களுக்கு எதிராக திரும்பி அவதூறுகளை பரப்புனாங்க. அதனால் நாங்கள் வந்து தீர ஆலோசித்து தான்
கட்சியினுடைய உயர்நிலை குழுவோட முடிவெடுத்தது. அந்த முடிவை வந்து நான் சொன்ன பத்திரிகையாளர். எது மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள யாரும் கலந்து கொள்ளலாம் என்று நான் அங்கே சொன்னேன். அதை மீண்டும் வழிமொழிகிறேன். யார் யாரை அழைப்பது என்பது குறித்து இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. யாருக்கும் அதிகாரபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை. இருப்பது இன்னும் 15 நாட்கள் தான். நாங்கள் உயர்நிலை குழுவிலே முடிவு பண்ணி யாரை அழைப்பது என்று முதல்ல நாங்கள் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, இது மகளிர் மாநாடு என்பதனால் தேசிய அளவில் மகளிர் அணி தலைவர்களை அழைக்கலாம் என்றுதான் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இது வந்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன். மது ஒழிப்பில் எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு. திமுக 2016 தேர்தல் அறிக்கையில் மதுவை ஒழிப்போம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவும் தேர்தல் அறிக்கையில் மதுவை ஒழிக்கணும், மதுக்கடைகளை மூடணும்னு இருக்காங்க. அப்போ 2 கட்சி தான் பெரிய கட்சி, ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி. அதுக்கடுத்து எல்லா கட்சிகளுமே மது விலக்கில் உடன்பாடு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. பாதிக்கப்படுகிற பெண்கள், கண்ணீர் விடுகிற பெண்கள், விதவைகள் பிரச்சனையை பேசாம, அந்த வலியை பற்றி பேசாம, கூட்டணி கணக்குகளை பற்றி எல்லோரும் இதை திசை திருப்புகிறார்கள், மடைமாற்றம் செய்கிறார்கள். நாங்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறும் தாய்மார்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோமே தவிர இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கே இல்லை. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை. இதை நான் தேர்தலுக்காக நடத்தினேன்னா இதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லை. நான் நடத்துகிற இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நடத்தினேன்னா அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம். நான் அந்த அடிப்படையில் செய்யவில்லை. உள்ளபடியே கண்ணீர் விட்டு கதறும் தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்தேன். கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த பிறகு அந்த மக்கள் சொன்ன கோரிக்கை தான், நீங்க இந்த டாஸ்மாக் கடைகளை மூட சொல்ல மாட்டீங்களா, இதுக்கெல்லாம் போராட மாட்டீங்களான்னு என்ன நேருக்கு நேராக கேட்டாங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் கேட்டாங்க. உடனே நான் போராட்டம் அறிவித்தேன். அந்த போராட்டத்தில் இந்த மாநாடு அறிவித்தேன். செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளில் நடத்த முடியாமல் போச்சு எங்களுக்கு அறிவித்த நாளில். அதனால காந்தியடிகளும் அதுக்கு பொருத்தமானவர் தான், மதுவிலக்கு கொள்கையில் தீவிரமாக இருந்தவர். அவருடைய பிறந்த நாளில் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். இது 100 விழுக்காடு மது ஒழிப்புக்கான அரசியலை மட்டுமே முன்னிறுத்துகிறோம். இதில் 0.1% கூட தேர்தல் கூட்டணி கணக்கு கிடையாது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற எக்ஸ் தள பதவிற்கு பிசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார். எனது பேச்சை அட்மின் தான் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார், வீடியோவை ஏன் நீக்கினார்கள் என தெரியவில்லை என பிசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார்.